சென்னையில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 9 பேர் தேர்வு எழுத நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் உள்ள பிரபலமான அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 9 பேரை தேர்வு எழுத நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என் பையன் சேந்தம் செட்டில் இப்படி இதுவும் படிக்கிறான். என்னோட பையனுடைய மார்க் ஷீட்லாம் எல்லாம் வந்துருச்சு. நான் போயிட்டு பரிச்சை எழுதக்கூடாது நீங்கன்றாங்க. எதுக்கு யாருன்னு கேட்டால் இவங்க போய் பாருங்க, அவங்கள போய் பாருன்றாங்க. எல்லாரையும் போய் பார்த்தோம், அப்புறம் ஒன்றும் சரி வரல. அப்புறம் தச்சு இவரை போய் பாதுகாப்பு சொல்றாங்க. பாதுகாப்பு பாதுகாப்பு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்லைங்க எழுத முடியாதுன்ட்டாங்க. நானும் நிறைய பேர் பார்த்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல. வீட்டில் என் பையன் சும்மா வீட்டில் தான் பார்த்துருக்கான். எல்லா பசங்க ஸ்கூல் போவாங்க. என் பையனுடைய மனநல ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே வீட்டிலேயே இருக்கான். இது எனக்கு மன குறைச்சல் ஆயிடுச்சு. இதை பற்றி நான் யார்கிட்ட முறை எடுன்னு தெரியல. 100 விழுக்காடு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக இதுபோன்ற செயல்களில் ஏராளமான பள்ளிகள் ஈடுபட்டு வருவதாகவும் அதை கண்டறிந்து கல்வித்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர் பெற்றோர் நலசங்கம் வலியுறுத்தியுள்ளது. எழுத வேண்டிய சூழ்நிலையில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை சென்னையில் உள்ள ஒரு பிரபல பள்ளியில் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை. என்னவென்றால் அவர்கள் தேர்வு எழுதினால் தேர்ச்சி விகிதம் குறைந்துவிடும் என்றும் தங்கள் பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் குறைந்தால் தங்களுடைய பள்ளிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அவநம்பிக்கையின் அடிப்படையில் அந்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை தேர்வு எழுத விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இதுபோல தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற புகார்கள் வந்தவண்ணம் இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தில் கல்வித்துறையும் தேர்வுத்துறையும் இருவரும் கலந்து பேசி உடனடியாக இதற்கு ஒரு கண்காணிப்பு கமிட்டி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.